ரெண்டு பயலுங்களும் பஸ்ஸை பிடிக்க ஓடிட்டு இருக்காங்க. ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் மாதிரி நடந்து வரணும். இங்கே காட்டுங்களேன். அந்தோ அப்படியே டக்குன்னு கீழே இறங்குது பாருங்க. அது அவ்வளோ ஸ்லோப். நம்ம ஏறி வந்திருக்கோம். ஆமாம், நான் தெரியல, ஏற தான் நாக்கு தள்ளுன்னு நினைக்கிறேன். நாக்கு தள்ளிடுச்சு ஆல்ரெடி. இல்லை, இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் ஏற போகிறோமே. ஓகே, என்னம்மா இது பேர்? ஹில் கிரஸ்டா? ஹில் கிரஸ்ட். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஹில் கிரஸ்ட். ஏண்டா நம்மளை இது பண்ணுறது. ஸோ ஹில் கிரஸ்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த படியை ஏறி மேலே போகணும். சரி வாங்க போவோம், ஏறுவோம். செலினா, செலினா எப்படி இருக்கு? வாங்க ஏறுவோம். இந்த படி ஏறி மேலே போயிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் வரோம் இங்கே, அதனால் கூகுள் மேப் வச்சு தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். வாங்க போய் பார்ப்போம் மேலே என்ன இருக்குன்னு. ஐயோ செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. ஆமாம், வா ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். ஆனால் இந்த இடம்லாம் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் பாப்பா இருக்கு இல்லை? கூலிங்காக இல்லை, செம்ம ஹாட்டாக இருக்குது இந்த பிளேஸு. செலினா, செலினா எப்படி இருக்கு? சரி ஓகே. அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. சரி வந்து ஓகே, பட் அதான் சொல்கிறேன், கார் இருந்தால் பக்காவாக பிளான் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நல்லாயிருக்கு ஃபுல்லாக எல்லா வியூவும். செலினாவை பாருங்களேன், வந்தவுடனே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே ஒரு ப்ளே கிரவுண்டு இல்லை பார்க்கு இல்லை குட்டி பசங்க விளையாடுறத பார்த்தாலே அவங்க ரொம்ப எனர்ஜி ஆகிடுவாங்க. அந்த டயர்டே காட்டிக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால் முடியாது. நான் வந்தோடனே எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். ஆனால் அவங்க அத்தாவை அவங்க விடல, வாங்க விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிடுவேன். டாடா சொல்கிறா. ஓகே செலினா, வெரி குட். வாங்க வாங்க வாங்க. கமான் செலினா, கமான் செலினா. ஓகே, ஹோல்ட் மை ஹேண்ட். ஓகே, இதில் கலவைங்க. ஏறுங்க செல்லமா, உங்களால் முடியும், ஏறுங்க 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 ஏறுங்க. வெரி குட் செலினா. அம்மா இறங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஏறுங்க வேற. ரஹ்மானும் அனிருத்தும் மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க கன்னடால. வாங்கடா ஏதாவது சாப்பிட்டுட்டேன் நான் பசி. டேய் வாடா வாடா சாப்பாடு போடுறாங்க, வாடா வாடா சாப்பாடு. டேய் அம்மா மம்மம் தருதா, ஒடியா சாப்பிட்டுட்டு வந்துடலாம் வா. அம்மா நம்ம போய் சாப்பிடலாம் வாங்க. பாருங்க இதுல ஸ்லைட் எல்லாம் பண்றான், வாடா. அம்மா பயப்படாம ஏறி வந்துட்டான் பாத்தீங்களா. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஃப்ரைஸு அப்புறம் பைஸ் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சாப்பிட்டோம். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதை வீடியோ எடுக்கிறேன்னு தலை ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. மைக்ரோஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கே தான் விழுந்துச்சா இல்லை எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல, காணும். அவங்க வீடியோ எடுத்துகிற கேப்பில் நானும் செலினாவும் போய் ஒரு படுக்கையை போட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நமக்குலாம் சாப்பிட்டோன்னே ஒரு மையலமாயிடுமா, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தாச்சு. ஆனால் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, சுற்றுறது, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது, ரிப்பீட்டுன்ற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எங்களையும் நாங்கள் கலாய்ச்சிட்டு இருந்தோம். சுற்றி பார்க்க வந்தோமா ரெஸ்ட் எடுக்க வந்தோமான்ட்டு. இங்கே பாருங்களேன் சுற்றி மரமாக இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்கு வந்து ஆப்பிள் ட்ரீ மாதிரி தான் இருக்குது. லீவ்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அதை தான் அவங்க பறிச்சுட்டு நின்றாங்க. ஆனால் நாங்கள் பறிச்சுட்டு வந்தோன்னா சாப்பிடல. உசுர் மேலே பயத்தில் என்ன உண்மையிலேயே அது ஆப்பிளாக என்னன்னு தெரியல, அதனால நாங்கள் சாப்பிடல. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் இந்த பிளேஸ் வந்து ஸ்லைட் ஸ்லோப்பாக தான் இருந்துச்சு. அதனால செலினா ரோல் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ்வலாகவே பார்க்லலாம் இந்த மாதிரி இருக்கும், மவுண்டெயின் மாதிரி சின்ன சின்னதாக. அதில் பசங்களாம் எப்படி தான் விளையாடுவாங்களோ அதை பார்த்துட்டு செலினா அப்படி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த குட்டியை கிளப்பி அழைச்சிட்டு கிளம்பிட்டோம்.
என்னை விட்டுட்டு அவங்க ஃபஸ்ட்டில் போய் பஸ் ஏறினம்மா, அதனால அவங்க அத்தாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு அவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன சம்பவம்னா, ஒரு வானவில் பையன் வந்து சல்மான் பாய் அட்டாக் பண்ணிட்டான். அட்டாக் பண்ணிருப்பான், நான் காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன். வாட்ஸ்அப் கலர்ஃபுல்லா பார்த்தோன்னே வந்துட்டான். இல்ல அது வந்து இந்த ட்ரெஸ்ஸோட மகிமையா என்னன்னு தெரியல, கலர் கலரா இருக்குன்னொடனே வானவில் வந்து என்னை சுத்தி விட்டான். இல்ல வாட்ஸ்அப் கை கொடுக்குறான், இப்படி இப்படி அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இப்படி கை கொடுக்குறான். எனக்கா சிரிப்பா தாங்கல. நல்ல வேலை பைப்ல என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருச்சு. பஸ் சொல்லி காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். என் பேரு நிஷாங்கிறா, என் பேரு என்னன்னு கேட்டா நிஷான்னு அசிலாவா பஸ்ல ஏறின உடனேயும் அங்கே உட்காந்து இப்படி குறு நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் டு மீ. ஓகே தேங்க்ஸ் அ லாட். வந்துட்டோம் வீட்டுக்கு. பாய்.